நான் பேட் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஆக்சன் போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, யார் வேணும் யாரு வேணாம், இது தேவை இது தேவையே இல்ல, அதை மட்டும் லிஸ்ட் கூட எனக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் டிராவிஸ் ஹெட் போறேன்னு இருக்கேன். மும்பை இந்தியன்ஸ்க்கு நான் போறேன், எனக்கு இந்த இது வேண்டாம், எஸ்ஆர்எச் வேண்டாம். இல்ல புரியல எனக்கு, எதுக்கு மும்பை இந்தியன்ஸ் பர்டிகுலர் எதுக்கு அங்கே போறாங்க? அத்தான் ரோஹித் சர்மா, இந்த ரெண்டு வேர்டு மட்டும் தான் என்கிட்ட சொன்னேன். அப்படின்னா என்னன்னு எனக்கும் தெரியல. நானும் டீம்கிட்ட கேட்டேன் அத்தான் ரோஹித் சர்மானா என்னன்னு. அத்தான் 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 சொல்லிட்டே இருந்தா அவனை செத்தாவன். அத்தான் செத்தவன் எனக்கு புரியல. சரி ஓகே, நீங்க கோபமா இருக்கீங்க, நான் அவனை உட்கார வச்சிடுறேன். ஆமா, அத்தான்னா என்னது? அத்தான்னா ஒரு தெரியாது உங்களுக்கே தெரியாது. சரி ஓகே. அதே மாதிரி நம்மளோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ், ராகுல் திரிபாட்டி வேண்டாம், மயங்க் அகர்வால் வேண்டாம். சரியா? அவியலனா வேற யாரடா கூப்பிட்டு வர போற? இவங்க ரெண்டு பேரை கலந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனா, ஒரு விக்கெட் கீப்பரா எனக்கு வேணும். லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் கீப்பர். டேய், சங்கக்காரர் ரிட்டையர் ஆயிட்டாரா? சங்கக்கார லெவலுக்கு எல்லாம் போக வேண்டாம், இப்ப இருக்கிற லெவலுக்கு வாங்க. பண்ட் எல்லாம் எடுக்க வேணாம். பண்ட் வேண்டாமா? சரி வேண்டாம். வேற யாரு? தினேஷ் கார்த்திக். அவர் அந்த டீம் வேற யாரு நீ சொல்லி தொலை. அவங்களுக்கு ஒரு க்ளூ தர்றேன், குடு. பாக்கெட். இஷான் கிஷானா? அது வந்து ஸ்ட்ராட்டஜி வெளியே தெரியக்கூடாது, எல்லாம் தெரியாது. இஷான் கிஷான் எடுக்கணும். பாக்கெட்னு பேசுங்க. சரி, பவுலர்ஸ் சொல்லு, யாரு வேணும்? பவுலர்ஸ் புவனேஸ்வர் குமார் எனக்கு என்னமோ வேண்டான்னு தோணுது. வேண்டான்னு தோணுதா? 10 வருஷமா உசுர கொடுத்து பவுலிங் போட்டு காப்பாத்தி வச்சிருக்காரா டீம். கரெக்ட். அவன் அவ்வளவு நல்லா பண்றதுனால என் பேர் கெட்டு போயிருந்து தோணுது. அவன் நல்லா பண்றான், எனக்கு அவன் வேண்டாம். அவனுக்கு ஈக்குவல் யார கொண்டு வர்றது? நீங்க பேட் கமின்ஸ் சொல்லுவீங்க, நான் ஏற்கனவே உங்க டீம்ல தான் இருக்கேன், அதனால வேண்டாம், பேட் கமின்ஸ் வேண்டாம். சரி, இந்தியன் ஒரு இதுல வேணும். இந்தியன்ல உமேஷ் யாதவ். எதுக்கு? அவங்களும் 300 ரன் அடிக்கிறதுக்கு. வேண்டாம். சமி. ஏன்னா 2 பேரும் ஒரே நேரத்துல இருந்தாங்க, அதனாலதான் அவன் வேண்டாம். சரி ஓகே, சமியை வாங்கிக்க போ. சமியை வாங்கிக்க. அதே மாதிரி நமக்கு நட்ராஜன் வேண்டாம். ஏப்பா நட்டுப்பா, நல்லா 4 பால் 6 பால் ஆக்கரா போடுவாருப்பா. பாருங்க, விளையாடாத நீங்களே உங்களுக்கே தெரியுது நட்ராஜன் யாக்கர் தான் போட போறான்ட்டு. ஒரு வருஷம் அவன் விளாண்டான், ஆப்போசிட் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் கணிச்சிருப்பாங்க இவன் யாக்கர் தான் போடுவான்ட்டு. அதனால அவன் வேண்டாம், அவனை விட்டுருங்க. அவனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம டீம்ல இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. நீங்க ஆப்ஷன் யாருன்னு தெரியாது. உனட்கட். ஓ, நட்ராஜனுக்கு உனாட்கட். எப்படி நட்ராஜன் உனாட்கட்? சரி ஓகே, ஏதாச்சும் உனாட்கட் என்ன நினைச்சீங்க? அவர் ஒரு காலத்துல பர்பிள் கேப் ஹோல்டர் தெரியுமா? அவரோட பவுலிங் ஸ்டைல எல்லாரும் மறந்துருப்பாங்க. அதனால இந்த வருஷம் அந்த பவுலிங் ஸ்டைல இறக்குறோம், கப்ப தூக்குறோம், ஜெயதேவ் உனாட்கட் கையில குடுக்குறோம். சரி விடு, உனாட்கட்டே வச்சுக்க. அடுத்து வா. வேற எனக்கு போதும், வேற யாரும் வேண்டியதில்லை. சுழல் அதெல்லாம் எதுக்கு? இருக்கிற ஒரு ஆள் யார் போனாச்சும் மயாங்க் மார்க்கண்டே வச்சு போட்டேன். இந்த வாட்டி யாராச்சும் ஒரு பாத்துக்கிறேன். சரி, ஜாம்பா விட்டு மாத்தி. ஐயோ, என் தளபதி ஜாம்பா விட்டு அவனை எடுத்துருங்களேன், வேற யாரும் எடுக்க மாட்டாங்க ஜாம்பா. சரி, எனக்காக நீ இறக்குறத பார்த்தா கங்காருவா மாத்திக்கிட்டு இருக்கீங்க எங்களை. கங்காரு பாதி இந்தியன் பாதி கலந்து செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாடா இருக்கும். தம்பி பேட் கமின்ஸ் ஹெல்மெட் ஆயிட்டோம், என்ன பஞ்சாயத்து? அத்தான்னு போனா அன்னைக்கு தெரியல, மெய்யழகன் படம் பார்த்தேன், அப்ப தெரிஞ்சிச்சு. சரி, அவன் கூட பார்ட்னரா ஒருத்தர் இறங்கி ஒரு மேட்ச் அடிச்சானே, அதுக்கப்புறம் அடிக்க விட்டுருக்கலாமே நீ அவனை. கரெக்ட். அவன் ஒரு இதுல வந்து எழுதி வச்சிருந்தான், என்ன ஆரஞ்சு ஆர்மிக்கு தான் நான் அடிப்பேன்ட்டு. அந்த பேப்பர் அவன்கிட்ட கொடுத்தா அவன் அடிக்கிறான். அந்த பேப்பர் ஒரு சில மேட்ச் எங்கேயோ தொலைச்சு விட்டான் போல, அதனால அடிக்கல. ஆனா சப்ப காரணத்தை சொல்றீங்களேடா இத. சரிடா, மிடில் ஆர்டர் என்னடா பண்ணீங்க? ஓப்பனிங்கே அடிக்கல, மிடில் ஆர்டர் எப்படி அடிப்பாங்க? என்ன பேசுறீங்க போங்க. பவுலிங் என்னடா போட்டீங்க? ஓப்பனிங்கும் மிடில் ஆர்டரும் சேர்ந்து அடிச்சாதான் ரன்னு. அந்த ரன் இருந்தா தான் பவுலரால ஏதாச்சும் டிஃபெண்ட் பண்ண முடியும். ரன்னே இல்லாம போடுனா சுழல் என்னாச்சு? ஆனா அதுல என்ன தெரியுமா பிரச்சனையாச்சு? பவுலர்ஸே ரன்னை கொடுத்துறாங்க, ஸ்பின் உசுர கொடுத்து பால டர்ன் பண்ணாலும் பால் டர்ன் ஆகாது. சரி, என்னத்த டர்ன் ஆகாது. கரெக்ட் தான், நான் உண்மைதான் பேசுறேன். அதனால இந்த வருஷம் நமக்கு கப்பு கிடையாது. சொல்றதுக்கு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. கேவலமா வெளியே வந்துட்டு. சரி, எல்லாத்தையும் விடு. கேட்க மறந்துட்டேன், இந்த 500 ரன் என்னாச்சு? அதுதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையே, வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா போன வருஷம் எங்களுக்கு அந்த ஒரு பிரஷர் இல்ல, நம்ம அடிச்சாதான் ஹையஸ்ட் அப்படின்ட்டு. இப்போ எல்லாரும் 500 600 நம்மளை எதிர்பார்க்கறாங்க. அந்த எதிர்பார்ப்பை எங்களால பூர்த்தி பண்ண முடியல. விடுங்க, அடுத்த வருஷம் பாத்துக்கிறோம். அடுத்த வருஷம் 20 ஓவர்ல 1000 ரன் எப்படின்னு நான் ஒரு இது பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ பால 6 ரன் அடிச்சா கூட 1000 ரன் வராதுடா. நம்ம பண்ணுவோம். நோ பால் ஒயிட் எல்லாம் இருக்கு.